ஜாதகம் மாத்திரம் கோணியா போடுங்க எங்க வச்சுட்டு வந்து ரொம்ப சூத்தர் அடிக்கிற நமஸ்காரம். இந்த பொறக்க எந்த தோப்புல கை வச்சுதாங்க ஐயா. அம்பி அம்பியில யாரப்பா இல்லப்ப சோரப்பா ஐயா இருக்கிறார உள்ள ஐயா ஓக்குறார் அதோ இருக்கிறார். என்ன தப்பா நினைக்காதீங்க. ஒழுங்கா சொல்ற அபிஷி இல்ல நான் பிளஸ் ஐயா தப்பா நினைக்காதீங்க. நான் படிச்ச படிப்பு அது மாதிரி என்னாச்சு? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இந்த ஆவுல இருந்து ஜாங்கடை பிச்சு போற மாதிரி இருக்குங்க. ஐ அது வரைக்கும் ஏறது அடப்பாவே. அது கண்ணாடக்குது பாத்தியா, அது பூரா ஏறி போச்சு. அதுக்கப்புறம் நான் எதை பேசினாலும் அதுக்கு முன்னாடி ஓ போட்டு தான் பேசுவேன். ஆடாடே சரி. ஐயா என்கிறாரு, ஜோசியர் என்கிறாரு, மிருதங்கார என்கிறாரு, நம்ம அண்ணன் என்கிறாரு. சரி, உன்னுடைய மனைவி என்கிறது அது மட்டும் எப்படி வந்து வீட்டுல கிடைச்சா? வச்சு கத்துக்கிறேன். எந்த கால நோண்டி வந்த இப்ப எந்த கால நோண்டி வந்தீங்க? யாரையா மாத்திர யாரையா மாத்திர ஊரையும் எட்டுக்குடா எட்டுக்குடா ரோட் ஓரமா உட்காந்து நாய் அதே மாதிரிதாயா பக்கம் நாடகம் புளியரம்பாக்கம் நாடகமாச்சே. வேனு தான் ஏதோ லைட் வெளிச்சம் இல்லாத இடத்த வேனு நின்று கிடக்குது. அம்மா முழுக்கார நம்பி வேனை கூட விட்டு போக கூடாது பார்த்து வேனு டைராண்டே பேடு வைப்பாங்க. போனானே கீழே லைட்டு கீழே அடிச்சுட்டு போயிருந்தா பரவாயில்ல. இவன் சுட சுட இருக்கிற காலை வச்சுட்டான். அம்மா அப்படியே செதட்டு பார்த்து நான் நினச்சிக்கிறான் பனிதான் மொத்தமாக்குது பார்த்து நினச்சிக்கிறான். இப்படியே போய் வேனில் ஏறினானா என்னடா நினச்சி வேனில் காலை வச்சான். இவன் காலை வச்சு போற இடம் பூரா பீயாக்குது. சீட்டு மேல போய் பார்த்துங்கன்னா சீட்டை பூரா பீயாக்கு. அதுல எந்த சீட்ல? அது எந்த சீட்ல? நான் உட்கார சீட்டு காலை வச்சு பீய தரவணும். நான் உட்கார சீட்டியா? ஐயா உள்ள இருக்கிறாரோ? ஐயோ ஐயா விரிச்சு உட்காந்துங்கிறாரு. ஆத்துல நல்லா இருக்கிறாங்களோ? ஆத்துல வெள்ளம் வந்து அடிச்சு போட்டாங்கோ. ஐயா வேணும் பார்க்கணும். ஐயா ஐயா ஏய் காலம் மாத்திரா கைய தூக்காத புக்கு
பள்ளமா இருக்குது ஏன்னா காலு மாடி மாதிரி தள்ளி போட போறான் உன்ன யார் ஏன் உட்கார வரம்பா என்ன அவனை கோவனை அத்து அவுத்துட்டான் அவுத்து கட்டுறாத பாவிய ஊனூல் போட்டவனால பாவிக்க வராது பாவிய பாவச்சனாலே போச்சு. சொல்லுங்க சாமி. அந்த காரணம் தெரியுங்களா? சொல்லுங்க. எனக்கு பிறந்திருப்பது ஒரே ஒரு மகன், ஒற்றை மகன். சிவமணி. சிவமணி கனகால் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கண்குடியில காரணம் ஆசை வைத்து கொண்டிருக்கிறேன். மகனுக்கு எந்த நாட்டுக்கு சென்றால் பெண் கிடைக்கும்? என்னுடைய மகனுக்கு பெண் எந்த இடத்தில் இருக்கிறது, எந்த நேரம், எந்த காலம், எந்த நாமம் என்று அதை கரெக்டாக சாதத்தை கணித்து சொல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. ஏ அம்பி சாமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மனச நல்லா தரமா வச்சுக்கணும் சாமி. மனச நல்லா தரமா வச்சுக்கணும். என்னுடைய மனதை தரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமா, இருக்கிறதா அப்படி அப்படி அடுக்கடுக்கா நான் புட்டி வைக்கிறேன் சாமி. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. பொழுது வெடிஞ்சா சனிக்கிழமை. 7:45 நாளுக்குள் உன்னுடைய மகன் இறந்து விடுவார். மனக்கோட்டை கட்டி கொடுத்தேன். நான் நினைத்ததெல்லாம் பகல் கனவாக முடிந்து விட்டதே சுவாமி.
ஏதாவது மாற்றம் இருக்கிறதா சுவாமி? இதுக்கு வேற வழி இருக்குதான்னு கேக்குறேன். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன சுவாமி? உன்னுடைய மகன் உயிரா இருக்கணும்னாக்கா இருக்க வேண்டும் என்றால் இரும்பால் கோட்டையை கட்ட வேண்டும். இரும்பால் கோட்டை. ஆமா, அந்த கோட்டையை சுத்தி அக்னி சோலை வீச வேண்டும். அக்னி சோலை வீச வேண்டும். ஆமா, அப்படி இருந்தால் உன்னுடைய மகன் உயிரோடு இருப்பார். என்ன ஆச்சரியம்! ஆழி என்னும் கடல். அந்த கடல் மத்தியிலே இரும்பால் கோட்டை கட்ட வேண்டும். அந்த கோட்டை சுற்றி அகல் வீச வேண்டும். அப்படி அகல் வீசினால் அந்த இரும்பு கொண்டு ஒரு மகனை வெற்றி கொண்டால் உயிருக்கு ஆபத்து என்பது வராது. கிடையாது. புறப்படுங்க சாமி. இரும்பு கொண்டு கட்டிக்கிறேன்.